தடுத்து நிறுத்த நீர்களே, தாங்கள் யார், தங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம், இதற்காக தடுத்தினீர்கள்? ஏன் இங்க வந்து எதற்காக வந்து கூறி பாரு. மூணாவது சொல்லிட்டீங்க. ஆமா, இது கூறும். உங்க வயசுல அந்த கேட்கும் போது கூறும் கூறி பாருன்னு கேட்க மாட்டேங்குது, வேற மாதிரி கேட்க தயவு. அதனால இந்த வசனத்தை மேல இருந்து இங்க இருந்து மாத்திருக்கு. இனிமேல் கூறி பாரு முத்துறேன். ஆமா, அது அந்த வேலையே வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்கள், சொல்லி தொலைங்கள் கூட சொல்லுங்க. ஓதுங்கள், அதை செப்புங்கள் அப்படி கூட சொல்லுங்க. கூறும் கூறி பார்க்கிற வார்த்தையை வேற மாதிரி இருக்குதா இல்லையா? அவரே செஞ்சுறாரு. என் மாப்பிள்ள அப்படியா கேக்குது? உண்மை வாதத்து குயிலே. அது விட மீனாட்சி விட்டுட்டு வேற மருத்துவம் விட்டு வந்திருக்கிறாரு. மீனாட்சி அங்கேயே திட்டு அனுப்பி வச்சுறாரு. மீனாட்சி ஆஸ்பத்திரி வளர்க்கிறாங்க. ஆமா, நீங்க பல பேரை ஏற்கனவே கண்டதுனால வரமாட்டேன்னு இப்பதான் வர்றாரு. மாப்பிள்ள நீங்க கதையை சொன்னீங்கன்னு வச்சுங்க, நீங்க மருந்து கொடுத்துருவீங்க. அப்படித்தான் குடிச்சிட்டு இன்னைக்கு மருந்து. நான் அந்த மருந்து இல்லையா, நான் சொல்றது வேற மருந்து. அப்படியா? நீங்க குடிச்ச மருந்து எனக்கு தெரியுமே. என்ன மருந்தை குடிக்கன்னு சொல்லாதீங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல இல்ல, குடிச்சா அது இறந்த காலம், குடித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா அது நிகழ்வாங்க. குடித்தே என்பது பொய். குடித்தீர்கள், என்னை குடித்துக் கொண்டிருக்க வலுக்கட்டாயப்படுத்தினார்கள். அந்த காரணத்தினாலே நான் இந்த மாதிரி தவறு செய்ய நினைத்தது. அவர்களை நிறுத்த சொல்லுங்கள். நான் நிறுத்துகிறேன். அவர்கள் வாங்கி கொடுப்பதை நிறுத்த சொல்லுங்கள். கடையை கொஞ்சம் மூட சொல்லுங்கள். ஒன்னா இதை சொல்லிடுங்க. மாட்டுல இருந்துதே இந்த சிறுநீர் வருது, மாட்டுல இருந்தா பால் வருது. எதை குடிக்கிறோம்? மாட்டு மூத்தரத்தையும் குடிக்கிறோம். நீங்க போயே வாங்காட்டி எப்படி கடை இருக்கும்? ஏங்க இப்ப மாட்டு மூத்தரத்தை குடிச்சாதான் நல்லதுன்னு சொல்றோம். உயிர் போறதுக்கு கடையில தான் மருந்து வைக்குது. அவங்க விற்கிறாங்கிறதுக்காக நான் அந்த உயிர் போற மருந்து வாங்கி குடிக்கிறேன். குடிக்கிறோமா? ஏன் குடிக்கல? குடிக்கலையா? அது ஏன் நம்ம நாடாகிற மருந்தை குடிக்கிறாங்களே, ஏன் குடிக்கிறாங்க? விருப்பப்பட்டுத்தானே குடிக்கிறாங்க. ஊர்ல காதல் தோல்வியில சாகுறாக்கில, ஏன் சாகுறாக்க? சாகுறாங்கன்னு சொல்லாது, சாகுறாங்க. ஏன்னா அவங்களாம் காதலுக்கு மரியாதை கொடுத்தவங்க. அவங்கள அவங்க பேசினா நாட்டை பிடிச்சவங்க செத்துட்டாங்க. உயிரை கொடுத்தும் அந்த, அதாவது காதலர்கள் சாகலாம், காதல் சாகாது. என்னுடைய காதல் அது போல உன் தங்கச்சிய என்னமாமா இல்லபடியே உன் தங்கச்சியை விரும்புறேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, ஒரு நல்ல ரோசமுள்ள அண்ணன் கோபப்படுவாங்க. தங்கச்சி விரும்புறேன் ஏன் சொல்ற அளவுக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் அப்படி இல்லை. நீங்க தியாகி மாதிரி எல்லாத்தையுமே அதை சொல்லலாங்க. நீங்களா ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. நீங்க வந்து எல்லாமே சகிப்புத்தன்மை உள்ள. ஆமா ஆமா, தங்கச்சி கூட்டு போறியா? கூட்டிட்டு போ. ஆனா எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிரச்சனை தெரியுமா, எந்த ஆம்பளை இருந்தாலும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நானே குட்டியா விட்டுருவோம். ஏட்டி குட்டியாவே பேசாதையா, முகரைய பாரு. எதுக்கு மதன் பையன் பக்கத்துல படுத்திருந்தியா? அவனுக்கு அவங்க அப்பா வியாது, உனக்கு என்ன வியாது? எனக்கு அவன் தான் வியாது. அவளை கூட்டு வந்துடணும். அவன் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. சரி சரி, அவனை ஊதிய அனுபவத்தை பக்கத்துல ஆக்கிறான், எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறான். அதனால நான் ஒரு சொல்றேன், தயவுசெய்து போய், அதாவது நீங்க இது வரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம். இப்ப இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணீங்கன்னா அது பூரா அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் ஆயிடும். எப்படின்னு கேட்டா அந்த உலகத்துல ரொம்ப தப்பா பேசுறாங்கயா. அண்ணன் தம்பி 7 பேர் ஒரு பொம்பளை கூட்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றத கேளுங்க. நாங்க அந்த மாதிரி டைப்பு கிடையாது. நீங்க கூட்டிட்டு போங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. சாப்பிட்ற இடத்துல என்ன பண்ணாங்க? என்ன பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிள்ளைங்க அங்க போய் கண்கலங்காம இருக்கிற அளவுக்கு நம்ம அது இது செஞ்சோம்னா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரி, நான் செய்யறேன். அதே சமயத்துல அந்த பிள்ளை கல்யாணமே பண்ணி வைக்காம இந்த ஊரு பூரா முருகா முருகா சண்முகா சடாச்சரா கந்தா கடம்பான் இருக்குது. இந்த பிள்ளை என்ன சொல்லி கேட்டியா இல்லையா? புரிச்சா முருகா நீங்க வந்து சீக்கிரம் அடையணும், நான் உங்களை அடையணும் அப்படின்னா அது புரிஞ்ச பெண்ணு ஒரு பொம்பளை பிள்ளை வாய் விட்டு இத்தனை சபையில பதிவாயிட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை கேட்குதுன்னா என்ன நிலைமைக்கு, அந்த கடைசி நிலைமைக்கு வந்துருச்சு. நோக்கம் தட்டிருச்சு. இதுக்கு மேலே விட்டுருந்தீங்கன்னா யாராவது கூட்டி போயிடும். அதுக்கப்புறம் இல்லைங்க, அதுக்குள்ளே நீங்களே கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிப்போனா நீங்களே கூட்டி போங்க. நம்ம சொந்தக்காரங்கயா. 1000 இருந்தாலும் மச்சான் 1000 வராது, சும்மா இருக்கு. என்ன அப்படி ரொம்ப இதெல்லாம் 1000மே கூட. நீ என்ன ஒழுங்கா நடக்க தெரியல, அது நடையே வேற. ஒரு மணப்பெண் வந்து அலங்காரம் பண்ணி இப்படி கூட்டி போகும்போது அது நல்லாவே நடந்து போயிருந்துருக்கு. ஓரத்துல உட்கார்ந்து இருந்தவங்க எப்படி அண்ணன் நடந்த மாதிரி நடக்குது. அம்மா அடுத்து ஒரு ஆள் சொல்லி இருக்கிறாரு, ஏய் ராஜ்ய நடக்கு கண்டு போய் அப்படின்னு. இந்த புள்ள குழப்பத்துல நம்ம அண்ணன் நடக்கிறதா ராஜ நடக்கிறான்னு உள்ள நடையும் போய் கடைசியில காலை எழுத்துக்கிட்டே போச்சான். அந்த மாதிரி கடையை ஆயிடக்கூடாது. சிந்தி நான் இது எதுக்கு சாரியா நகைச்சு சொல்றேன்னு
ஏய் மேல சிந்தினா அது இல்லையா? ஐயோ உன்கிட்ட வாயே திறக்க முடியல. எப்படி உன்னை இவ்வளவு நேரம் சமாளிச்சாங்க தெரியல. ஆனா குளித்தலைக்கு ஒரு பேர் சொன்னாங்க, ஒரு வண்டி குளித்தலை வண்டி நிற்கிறாரு. ஏன் நம்ம குளித்தலை பேரு புழுவத்த தலையெல்லாம் குளித்தலை என்ற ஊர் குளித்தலை. அந்த பையன் உள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாப்புல. கண்டதையும் சொல்லி நீ பண்ணது எல்லாம் பூரா அந்த அடியால பூரா இறக்கி விட்டு படுத்துட்டாங்க. ஆனா நல்ல வேலை என்ன பாடுபடுத்துவாங்களோன்னு நினைச்சேன். நானும் ஒருத்தர் கூட வருவாங்க. உங்க உங்க அந்த படை என்ன படை படை அதல்லையா? உங்களோட போர்படை யாரையும் கூப்பிடாதீங்க. சரி மச்சான், எனக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கா. என்ன சிக்கல்? அவரு ஒரு பொண்ணு இருக்கு, நீங்க அங்க போய் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துவாங்க. சரி, இப்ப இங்க 2 சத்தம் கேட்குது. 3 பொண்ணுங்க, ஒரு முரட்டு ஆண்டி ஒண்ணு வச்சிருக்கோம். பாக்குறீங்களா? இப்ப நான் வந்து வர்ற பிள்ளைல எது வள்ளின்னு அடையாளம் தெரியாது. நானே வேற வேகத்துல இருக்கேன். வந்த வேகத்துல ஏதாவது போட்டு தப்பு நடந்து வச்சுன்னா என்ன மாமா பண்றது? பாடக்கூடாது பேசாத. அவர் வயசுல வயசுனா சரி. இப்ப பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன பண்றது? இவர் வழியை போட்டு அமைச்சிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? அவன் விளக்க வேண்டியது யார விளக்குறேன்? வள்ளியதே விளக்குறேன். என்ன பல்லு விளக்குறீங்களா இல்ல ஆளே விளக்குறீங்களா? ஆளே விளக்குறேன். சரி, அப்ப தீர்த்து விட்டுருங்க. ஏன்னா இந்த பையன் முதல் எடுத்துறேன் இந்த ஆள் சொல்றாப்ல. அப்படி சொல்லக்கூடாது. 2 பேரும் அடிச்சு சேர்த்து வைக்கிறேன் சொன்னா 2 பேரும் சேர்த்து வைக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு பெரியவங்க ஆட்சி தான். அதாவது நீங்க யார் தெரியுமா? என் தம்பி பெரிய மச்சானா? பெரிய மச்சான். நான் வீரத்தேவே விஸ்வரத்தேன் தம்பிங்கிறீங்க. உங்களோட பெருசா இருக்காப்ல. அப்படித்தான் இருக்கு. உங்க ஆடும்போது பாக்குறீங்களே, இப்ப பாருங்க நீங்க தனியா ஆடுவீங்க, அது தனியா கடந்துட்டு ஆடும். சரி, சேர்ந்து ஆடுறேன். சரி மச்சான், சரி. அப்புறம் என்ன மச்சான் பேர் என்ன சொன்னீங்க? மச்சான் பேர் வந்து குஞ்சு போன். அப்படியா? சரி சரி, சந்தோஷம். வச்சுட்டு போன குஞ்சு போன். போன வருஷம் கிடைக்குதா? நீர் ஊரு வச்சார சந்தேகம் காலையில கையெல்லாச்சு. ஆடிய ஆட்டம் என்ன, பாட்டம் பாட்டம் அடிவிட்டு போச்சு. பாட்டம் முடியும். எனக்கு ஒரு ஆசை, எனக்கா செய்யலாம். அதாவது இந்த பொண்ணு இந்த பையனும் ஆடுறதை நான் பார்க்கணும். மடிக்க வேண்டாம், மடிக்க வேண்டாம். ஒரு சரியா ஆடல. அப்புறம் எப்படி ஆடுது? அந்த பையனை கால் பத்தியா பின்னலாட்ட ஆடாப்ல. கால் பின்னிக்கிறியா? மாப்பிள்ள நான் சொல்றேன் கேளு. ராதாகிருஷ்ணன் மருதமலை கூட்டிட்டு போறோம்னா நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு சொல்லிட்டே 2 வருஷமா என்ன வேலை செய்யற? சமையல் கேட்டீங்கன்னா அங்க சமைக்கிறதா இல்ல கொண்டு சாப்பிடுறது? சமைக்கிறதா என்ன சமைக்கிறீங்க? சம்பளம் ஒரு நாளைக்கா?
இவரோட போங்க. டெய்லி 150 ரூபா கொடுப்பாப்புல. 3 நேரம் சாப்பாடு. 150 பேர் 2000 பேர். அப்ப நீ வரமாட்டேன் வேலைக்கு. சரி மாப்பிள்ள இது ஆகாது. இப்ப இந்த பொண்ணு உட்காந்து அடிப்பாங்க. அம்மன்றியா காலக்கெல்லாம் இது பண்ணி விட்டாதே நீ. அவ்வளவு அருமை ஆடுவாப்புல. உட்காரு மச்சான். உட்காந்து எனக்கு ஆடவே பிடிக்காது. எனக்கே ஆட்ட வருதியா? உங்க 2 மேல ஒரு வாடகை அடிக்க தண்ணி வாடையா? ஐயோ அப்பா நீ சாப்பிடுங்க 2 பேரும். மண்டை உடைக்கிறா வெளியே கூப்பிடுங்க. இந்த பையன் மாதிரி தான் இருக்குமா? வெளியில ஓடிதாடல இருக்குமா? இந்த பையன் மாதிரி தான் இருக்கும். வந்து பாக்குறீங்களா? அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. தான் இருக்கணுமா? ஆமா தங்கச்சி வா. எப்படி அடிச்சீங்க?
அண்ணே அது வேற அண்ணே. பழக்க வழக்கம் போகுதா எருவ மாடு ஐயோ யாரு இவரு என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? சொந்தக்காரன் எந்த விதத்துல ஒரு சொந்தக்காரரு? என்ன தம்பி புரிய மாதிரி விளக்கமா விரிவாக்கமா சொல்லுங்க. அப்பாவோட தங்கச்சி விட அண்ணன் மச்சினோட பெரிய மாமா இருந்தார்ல, அவங்க சின்ன மாவட்டத்துல நம்ம சித்தப்பா சிவாஜி எனக்கு செத்தது யாருனால இவரு நடக்கவே முடியலையா மஞ்சள் மாடு தூக்கி போட்டப்ப நடக்கவே முடியல. அவர் மாநிலத்தில் ஓடி குடிப்பாரான்னு சொல்ல வச்சா ஆண்டவே அடிச்சான ஆப்பு அடிச்சான மணி. நான் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன் நம்மளுக்கு சொல்றதுக்கு. ஆனா நீ எல்லாம் நல்ல வேலை சொல்லல அந்த மாதிரி. என்ன சொன்னாரு? அதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம். அண்ணே நீ என்ன சொல்ற? ரகசியமா சொல்லிக்க. நீங்க போறது பெரிய விஷயம் இல்ல. இந்த மச்சங்க பயமா இருக்கு பாக்க. மாப்பிள்ள என்ன சொன்னாரு? மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னா ஏன் என்ன சொன்னாரு? இவர் வந்து உன்னை கட்டிக்கணும்னு சொன்னாரு. அதாவது மாடு மஞ்சோட்டு மாடு தூக்கி போட்டு மிதிச்சு நல்ல செங்கல் அப்படி கங்கல நான் கால வச்சுக்கா நடுவில் மருந்து அப்படி கால் போச்சு. இவர் 2 பேரும் சேர்த்து தூக்கி போறான் வண்டியில. ஒரு பையன் அவர் இறந்து போயிட்டாரு தூக்கி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க போன்ல. அவர் செத்து போயிட்டாரு செங்குட்டு எல்லாம் தூக்கிட்டு போறாங்க வண்டியில அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி ஒரு சந்தோஷத்தோட ஒருத்தர் இங்க வந்திருக்காருன்றது இப்பதான் தெரியுது. நான் செத்து போலச்சவன்டா எமன பார்த்து சிரிச்சவன்டா. இந்த பெருமையை வேண்டி தந்த அறிமுருவனுக்கு என்னுடைய நெஞ்சம். ஆண்டவன் கொடுத்தா அந்த பாட்டு நான் சொல்றது யாரு என்னன்னு சொல்ல முடியாம போறேன். அப்புறம் அங்க தொட்டினா அப்ப நான் அந்த பிள்ளைய நீ யாரு? நீ யாரு? நான் யாரு? நீங்க காலையில எல்லாம் ஊருக்கு போயிருவீங்க. அந்த பையனை தான் முடிச்செல்லாம் முடிக்க போறாங்க. மச்சான் பேர் மதுரையா? அது பாட்டு குஞ்சு போட்டேன் பேர் வச்சுட்டேன். சரி வந்தவரை யாரு? ஊரு சிரிக்குதுனே. எதுக்கு வந்திருக்க? என்னன்னு சொல்லி கொடுக்குற? போனேன் ட்ரெஸ் தைக்கலாம் போனேன். டெய்லர் சொல்லிட்டாரு இவனுக்கு தார்பாயிலாம் தைக்கணும். கார்த்திக் ராஜா தினேஷ் கார்த்திக் ராஜாவோட ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கணும். உயர் தமிழ் வாங்கியவர் என்று கோலளவு கொண்ட குறிஞ்சிக்கு வருகின்ற மகனே வருக. வேடுவர்கள் உண்டாது எங்களது இடத்திற்கு வருகின்ற இடத்தவரே வருக வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? வரவேற்பு கொடுக்கல அபிநயம் பிடிச்சா என்ன? எதற்காக இவ்வளவு தூரம் வந்து எடுத்துரைத்தார்? என்னன்னு காசு இருக்கா இல்லையா? அண்ணா இருக்கு காசு இருக்கு. ஏன் என்னாச்சு? செஞ்செடுத்தான் சின்னமான சிரிக்கும் புள்ளிமான ஓடி வந்து நுழைந்த சமாத்தின் குணத்தில்